ஆல்ரெடி செலக்ட் ஆன எல்லாருமே பயங்கரமா பாடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒருத்தரோட சாங் தெரியும். நம்ம எல்லாம் ஒண்ணா தான் உட்காந்துட்டு இருப்போம். எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாரி தான் இருப்போம். யாரோட சாங் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்கலாம் பாடுறப்போ பார்க்குறப்போ, ஐயோ! இவங்கலாம் பயங்கரமா பாடுறாங்கடா! நீ இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லி, அந்த அந்த இதுலயே பதட்டத்திலேயே பயம். பயமாவே இருக்கும். எல்லா குழந்தையும் சூப்பரா பாடுவாங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஸ்டேஜ்ல ஏதாவது மிஸ் ஆனா மட்டும் தான் உண்டு. அந்த மாரி நெறைய ரவுண்ட் இவன் மிஸ் பண்றப்பலாம் கோல்டு மிஸ் பண்றப்போ நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் இருக்கும். ஐயோ! என்னடா அடுத்த வாரம் எலிமினேஷன் நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? அப்போலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவான். நெறைய தடவ தொண்ட கட்டிடும். ம். பாடவே வராது. அந்த எப்பவுமே காலையில பால், மிளகு பால் குடிப்பான். தேன் குடிப்பான். ஹாட் வாட்டரு, கிராம்பு பேக் பார்த்தா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என்ன. பேக்ல எப்போ ஹனி இருக்கும், கிராம்பு இருக்கும், ஏலக்காய் எல்லாம் ஒரு பொக்கிஷம் மாரி எடுத்துட்டு போயிருவேன். அத குடுத்துக்கிட்டே இருக்கிறது, காப்சூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். நெறைய கிரிட்டிக்கல் ஒரு இந்த டாப் 10 வர்றப்பலாம் வந்து எலிமினேஷன் அந்த வீக் 3 மெம்பர்ஸ் எலிமினேஷன். புரியல. முன்னாடி வரப்போ கோல்டு வாங்கல. ரொம்ப பயந்துட்டேன். இவன் தான் லாஸ்ட்டா பாடுறான் அன்னைக்கு. எல்லாரும் பாடிட்டாங்க. எத்தன பேர் கோல்டு வாங்கியிருக்காங்க, வாங்கல எல்லாம் தெரியும். இவன் கடைசியில பாடுனான். அப்பதான் அந்த மதுரைக்கு போகாதடி சாங் வேற. டூயல் பாடணும். அதுவும் ரொம்ப டஃப் சாங். அதுல நெறைய விஷயம் ஆனா என்ன பண்ணான்னு தெரியல. சூப்பரா பண்ணிட்டான்.